ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vlogs ஆஃப் சாய்லர். ஒரு வித்தியாசமான டேஸ்டான எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரெசிபி பார்க்கலாமா? வாங்க மட்டன் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், வெறும் மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 100 கிராம் மட்டனை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாஸ்தாவை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். பாஸ்தா ஃபுல்லாக நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா பாஸ்தா தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி ரொம்ப இருக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம். 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. டிஃப்ரெண்ட்டாக பாஸ்தாவில் ஒரு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். ஓரளவுக்கு பிரியாணியோட ரெசிபி தான் இது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. வாவ், எம்மி டேஸ்ட்டு, செம வேற லெவலு. மட்டன் பாஸ்தா சாப்பிடும் போது நாக்கெல்லாம் ஊறுதே. சூப்பர். மட்டன்லாம் அப்படியே சின்ன சின்ன சின்னதாக அப்படியே சும்மா பூ போல் வெந்துக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் ஒரு பிடி பிடிப்போம். நம்ம ரெடி பண்ண மட்டன் பாஸ்தா ரெடி. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.